முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காயத்ரி, விவரங்களை பகிரலாம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதன்படி சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் பொன்னையன், OS மணியன், அதே போன்று K.C. அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் சென்னை மெரினா கடற்கரையில் தற்பொழுது ஜெயலலிதாவிற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் வருகையை ஒட்டி அதிமுக சார்பில் பல்வேறு உறுதிமொழிகள் ஏற்கப்பட உள்ளன. இதனையொட்டி தேர்தலை ஒட்டி அதற்கான உறுதிமொழிகளும் அந்த நேரத்தில் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி EPS மரியாதை செலுத்தி வரும் நிலையில் அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் சார்பில் உறுதிமொழி ஏற்பும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.